நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்லிங்க ஊசி பாசி வித்துட்டு வருவாங்க நரிக்குறவர்களை பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாசல் கூட கிடையாதுங்க. சொல்லப்போனால் ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கல? இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தங்க நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வீடு 2 வீடுல 22 குழந்தை விட்டுட்டு படுக்க முடியாம வீட்டுக்கு வெளியே படுக்கிறோம். நாங்க எல்லாமே அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா நாங்க சப் கலெக்டர் வரைக்கும் இந்த திங்கக்கிழமை போகலான்னு இருக்கிறோம் கும்பல. முதலமைச்சர் ஐயா கலைஞர் ஐயா பார்த்து ஏதோ ஒண்ணு எங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இந்த சலுகையும் 20-30 வருஷமா இருக்கிறோம். எந்த சலுகையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாவமா பொலிப்போன்னு எங்களுக்கே தெரியல. எந்த வீடுமே எந்த நரிக்குறவங்களுக்கு எதுவுமே சலுகை பண்ண மாட்டேங்கிறாங்க. எத்தனை டீம் கலெக்டர் கட்டையெல்லாம் போயிட்டே இருக்கிறது. எந்த கலெக்டரும் வந்து எதுவும் பண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொத்து சொகம் வேண்டாம், வீடு முட்டி எங்களுக்கு நல்ல முறையா பண்ணி கொடுங்க.